வணக்கம் வணக்கம் வணக்கம். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய இதயங்களே, இந்த நாளை நம்ம ரொம்ப எளிதாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா நம்முடைய இயேசு குழந்தை வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவரை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த அந்த மாசில்லா குழந்தைகளை நினைவு கூறும் ஒரு சிறப்பு நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க தயாராக இருக்கிறீங்களா? System override. Initiating intro protocol. Bosco. யாருப்பா நீ? நீங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறீங்க. இன்றைய ட்ரெண்ட் நான் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நீ யாரு? என் நிகழ்ச்சியில் வந்து என்னையே கேள்வி கேட்குற? நான் தான் ஏஐ, இந்த நிகழ்ச்சியினுடைய கோ ஆங்கர். ஓ, நீ தானா அது கோ ஆங்கர்? அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து நீயும் ஆங்கர் பண்ண போறியோ? ஆமாம். சூப்பர். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, என் கூட சேர்ந்து எனக்கும் ஒரு வேலை கம்மின்னு வச்சுக்கோங்களேன். என் கூட சேர்ந்து நீயும் வந்து அப்படி நிகழ்ச்சிகள்லாம் ஆங்கர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நிகழ்ச்சி நல்லா சிறப்புமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, தொகுத்து வாங்கலாம். சரி, முதல் நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். பார்த்துருவோம். ताम तरित झनुतई ततरित झनु तरिगडम ततरित झनु ततरिगडम ततरित झनु ताम तरिगडम இயற்கையின் அதிசயங்கள் உம் தரிசனமே, உலகத்தின் உயிர்கள் எல்லாம் கரிசனமே, உள் நிறைந்தே அங்குவது நிதர்சனமே, உறவுக்கு உரு கொடுத்த தாயன்பு உன்னதமே, இயற்கையின் அதிசயங்கள் உம் தரிசனமே, தரிசனமே, தரிசனமே. அணுக்களின் நல்லங்கங்கள் நீதானையா, ஆகாய கோள்களின் நல் அற்புதம் நீயே, மின்னுகின்ற விண்மீனின் ஒளி கீற்றும் நீ, இரவினையே பகலாக்கும் விந்தை நீயே, மத மத மப மாகரி சனி சரிக காமத நிதி சாநித பமகரிச, நிலத்தில் நீராகி நீளும் வழியாகி காற்றில் கவியாகிறாய், காக்கும் தாயாகி உண்மை மொழியாகி உயிரின் ஊற்றாகிறாய், மண்ணும் விண்ணும் சேரும் கைகள் கோர்த்து துள்ளி ஆடி பாடும் அதிசயமே, இயற்கையின் அதிசயங்கள் உன் தரிசனமே, உலகத்தின் உயிர்கள் எல்லாம் கரிசனமே, உள் நிறைந்தே அங்குவது நிதர்சனமே, உறவுக்கு ஒரு கொடுத்த தாயன்பு உன்னதமே, இயற்கையின் அதிசயங்கள் உன் தரிசனமே, தரிசனமே. ఆదిస్వరూపం తేజస్వరూపం
ఆదియనాదిస్వభావం ఆదిస్వరూపం తేజస్వరూపం ఆదియనాదిస్వభావం మృదుచలనం జలచలనం మృదుచలనం ജലചലനം വചനം വിരിയുകയായി പ്രപഞ്ചമുണരുകയായി വചനം വിരിയുകയായി പ്രപഞ്ചമുണരുകയായി നീലമാനമായി നീളമേഘമായി ഹരിതഭൂമിയായി ഹർഷബാഷ്പമായി കരകടലിരവകൽ അതിശയ കാഴ്ചകളായി ആദിസ്വരൂപം തേജസ്വരൂപം ആദിയനാദിസ്വഭാവം ആദിസ്വരൂപം തേജസ്വരൂപം ആദിയനാദിസ്വഭാവം തന്ദാനാനാനാനാന തന്ദാനാനാനാനാന തന്ദാന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 ാ തന്ദാനാനാനാനാന തന്ദാനാനാനാനാന വചനം പാപഹാരിയായി പാതിരാവിലായി ജനനം ആവേദം വാനിടത്തിലൊരു താരകപ്പിറവി പുണ്യം അവനൊരുവൻ വഴിയായി തന്നനുസരണം വഴിയായി അവനൊരുവൻ വഴിയായി തന്നനുസരണം വഴിയായി കുരിശിലേറി മൃതിയടഞ്ഞു മോക്ഷമേകി ഉദ്ധിതനാ വന്ദനം വന്ദനം ആദിസ്വരൂപം തേജസ്വരൂപം ആദിയനാദിസ്വഭാവം മൃദുചലനം ജലചലനം പ്രപഞ്ചമുണരുകയായി വചനം വിരിയുകയായി പ്രപഞ്ചമുണരുകയായി നീലമാനമായി നീളമേഘമായി ഹരിതഭൂമിയായി ഹർഷബാഷ്പമായി കരകടലിലമകൽ അതിശയ കാഴ്ചകളായി ആദിസ്വരൂപം തേജസ്വരൂപം ആദിയനാദിസ്വഭാവം ആദിസ്വരൂപം തേജസ്വരൂപം ആദിയനാദിസ്വഭാവം പരിഹാരയാഗം വചനം அருமை 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 குழந்தைகளா வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா இங்க வந்து கலர் பொண்ணுன்னு சொல்லலாம். தங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான கலர், இந்த கலர் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஆனா இங்க வந்து தங்கம்ல ப்ளூ கலர் தங்கம், சிகப்பு கலர் தங்கம், மஞ்சள் கலர் தங்கம் அப்படி சொல்லி ஒவ்வொரு தங்கங்களாலும் உருக்கி உங்களை உருவாக்குன மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. Okay, let's welcome dear master and teacher on stage. Welcome teacher and master. எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? எந்த அளவுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க உங்களுக்கு? இவங்க ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 3rdலேருந்து 11th வரைக்கும் பிள்ளைங்க பண்ணுறாங்க. எல்லா பசங்களும் நல்லா அவங்க நல்ல ஒரு மோட்டிவேஷனில் தான் இருந்தாங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல் எனர்ஜி, எப்போவுமே அந்த ஃபுல் எனர்ஜி அவங்க கீப்பப் பண்ணனால ப்ராக்டிஸ்னால் கரெக்டாக வந்துட்டு எல்லாமே எங்களுக்கு நல்ல இதாக இருந்தது. மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் தந்தை அவர்கள் அன்பு குழந்தைகளுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தி பரிசளிக்க உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு அருட்தந்தையை மேடைக்கு அழைக்கிறோம். அழகாக ஆடுறீங்க. உங்களுக்கு இதில் ரொம்ப நாட்டம் இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது, இது எனக்கு நல்லா வருது, மேக்ஸை விட இது சூப்பராக வருது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து சயின்ஸை விட இது ரொம்ப சூப்பராக வருது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மம்மி டாடிகிட்ட சொல்லி உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி இதை வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் டாக்டருக்கு படித்தாதான் படிப்பு கிடையாது, என்ஜினியரிங் படித்தாதான் படிப்பு கிடையாது, சாஃப்ட்வேருக்கு போனால் தான் சம்பாதிக்கணும், எல்லாத்துலேயும் நான் வந்து ஆனால் அதில் டாப்பாக பண்ணணும். இப்போ டான்ஸாக அந்த நீங்கள் முத்திரை பிடிக்கிறீங்கன்னா வந்து கரெக்டாக பிடிக்கணும், மண்ணியில் உட்காரணும்னா கரெக்டாக உட்காரணும் இல்லையா? அதுதான் வந்து பரதநாட்டியத்துடைய கரெக்டான அந்த பொசிஷன், அந்த கையை நிற்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வரணும். இப்படி கோணலாம் மானலாம் வந்து நிப்பாடு இல்லையா? அப்போது அது பக்காவாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா லைஃப்பில் வேறு லெவலுக்கு நீங்கள் போகலாம்.
ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஃபாதர். ஒரு அருமையான வார்த்தைகளோடு வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய இந்த சிறப்பான நடனத்துக்கு சிறப்பிக்கிற வண்ணமாக தந்தையுடைய கையிலிருந்து ஒரு அன்பளிப்பு. ஹலோ ஏய், எஸ் பாஸ்கோ. பாத்தியா அந்த கிளாசிக் டான்ஸை? பார்த்தேன். இது என்னால் கோடிங் பண்ண முடியல. இது என்ன நீ சாதாரணமாக வந்து மளிகை கடையில் கணக்கு போடுற கால்குலேட்டர் மாதிரி நினச்சின்னு இருக்கிறியா? கிடையாது. கால்குலேஷன். இந்த அருமையான நடனம் தமிழர்களுடைய பாரம்பரிய நடனம். இதை பார்க்கறதுக்கு உனக்கு அந்த கோடிங் இருந்தால் மட்டும் போதாது, அந்த கலையை ரசிக்கிறதுக்கு ஒரு அழகான இதயம் ஒன்று வேணும். உனக்கு இருக்குதா? உனக்கு அது அது ஃப்யூச்சரில் பாசிபிளா என்னன்னு தெரியாது, பட் என்கிட்ட இப்போ இல்லை. சரி, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரியே, அடுத்து என்ன வரப்போகுது தெரியுமா? என்னது வரப்போகுது? இது ஒரு போர். போரா? வயலன்ஸ் என்னுடைய டேட்டா பேஸில் தடை செய்யப்பட்டிருக்கு. பயந்துட்டியா? இது வெறும் வார்த்தை போர். வார்த்தை போர்? ஆமா. அப்படின்னா? கத்தி சண்டை இல்ல, இது புத்தி சண்டை. அப்படின்னா என்ன? பட்டிமன்றம். பட்டிமன்றம்? ஓ, நீங்க சொல்ல வர்றது டிபேட். டிபேட்டு தான் ஏஐ. ஆனா அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உனக்கு? என்ன தலைப்பு? உன்னை பற்றி தான். ஏஐ செயற்கை நுண்ணறிவு நன்மை பயக்குதா இல்லை தீமை பயக்குதான்ற காரஞ்சாரமான ஒரு விவாதம் வந்து இந்த பட்டிமன்றத்தில் அனல் பறக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓ, கூகுள் சர்ச், அனுபவ அறிவு ரெண்டுத்துக்குமான ஒரு விவாதம். நல்லா இருக்குமே, பார்க்கலாமே. பட்டிமன்றம் சும்மா அனல் பறக்க போது. மாணவிகளே, இந்த மேடை உங்களுக்கு. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எம் லூர்து மகளிர் மேல்நிலைப்பள்ளி சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவர் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே, விண்ணர சுமையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆதி மனிதன் முதலில் குகைகளில் வாழ்ந்து வருகிறான். அங்கிருக்கும் விலங்குகளுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் இரு கற்களை உரசிய போது காட்டுத்தீ ஏற்படுவதை பார்க்கிறான். காட்டுத்தீயில் கருகிய விலங்குகளை சாப்பிட்டு பார்த்து அடடா என்ன சுவை என்று உணர்கிறான். சுவையை உணர்ந்த பின் தானே விலங்குகளை வேட்டையாடி தீயில் சுட்டு உண்டு வந்தான். பிறகு விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். விவசாயத்தை குழுவாக செய்ய ஆரம்பிக்கிறான். மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு சக்கரமே ஆகும். சக்கரத்தை தொடர்ந்து மண்பாண்டங்கள், ஈட்டி, கோடாரி என பல பல கருவிகளை மனிதன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். பல நூற்றாண்டுகள் கடந்தது. படிப்படியாக மனிதன் மின்சாரத்தை கண்டுபிடித்தான். அன்று மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் தான் இன்று ஏஐயில் கொண்டு வந்து நிற்கிறது. இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதனுக்கு நன்மையா தீமையா? புதியுக ஊடகம், நவீன ஊடகம் மனிதனுக்கு நன்மையா தீமையா என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க உள்ளோம். இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லா பேசுகிறவங்க, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சது. சரி, இன்று இந்த தலைப்பில் நவீன தொழில்நுட்பம் நன்மை தான் தருகிறது என்பதை பற்றி பேச நன்மை அணியின் தலைவியாக பூஜாவும் அவருடன் ரம்யா மற்றும் மணிஷ் ஃபாத்திமா வந்துள்ளனர். தீமையே என்று பற்றி பேச எதிரணியின் தலைவியாக யமுனாவும் அவருடன் சாய் ஹேமஸ்ரீ மற்றும் தனுஷி வந்துள்ளனர். இரு அணியினரையும் வரவேற்போம். முதலில் நவீன தொழில்நுட்பம் நன்மை தான் தருகிறது என்பதை பற்றி பேச நன்மை அணியின் தலைவி பூஜா அவர்கள் வருகிறார். வாங்க பூஜா. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உங்களுடைய தொடக்க உரையே எங்கள் அணியின் வெற்றியை தீர்மானித்து விட்டது. ஆமாம், கற்காலத்திலிருந்து இப்போ இருக்க நவீன தொழில்நுட்ப கால வர மனித சமுதாயம் எப்படியெல்லாம் முன்னேறினுக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நவீன தொழில்நுட்பம் வந்ததால் தான் இந்த உலகம் ஒரு புது வெளிச்சத்தையே பெற்றது. ஆகாயத்திலிருந்து பூமியின் அடி வரையிலும் கிழக்கிலும் சரி மேற்கிலும் சரி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சூரியன் என்பது ஒரு சக்தி. அதன் வெப்பம் அனைத்தையும் பொசுக்கிவிடும். அருகில் யாரும் செல்ல முடியாது என்ற நிலை மாறி சூரியனுக்குள்ளேயே சென்று அது ஒரு வாயுக்களின் கலவை என்று கண்டுபிடித்தது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் சாதனை தானே. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி அப்டேட் ஆனால் அடுத்த நாள் அது அவுடேட் ஆகி அதை விட சிறந்த தொழில்நுட்பம் வந்துடும்.
சூரிய வெளிச்சம் கூட உள்ள போக முடியாத அடர்ந்த காடுகளில் கூட மனிதன் பாலம் கட்டி பயணம் செய்கின்றார்கள் நடுவர் அவர்களே. எனவே நவீன தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு நன்மையை தானே தருது. நடுவர் அவர்களே, காலையில் நல்லா ஜோன்னு மழை பெஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? முதல்ல டிவி முன்னாடி தான் போய் உட்காருவேன். ஏன் டிவி முன்னாடி போய் உட்காருறீங்க? எதுக்கு? அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களான்னு பார்க்கத்தான். இது எல்லாத்துக்கும் காரணமே எங்களோட நவீன தொழில்நுட்பம் தான். கடலில் ஏற்படுற புயல், சுனாமி, காற்றழுத்தம் இது எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதில் ஏற்படுற ஆபத்துகள்லேருந்து பல உயிர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது எங்களோட நவீன தொழில்நுட்பம் தானே. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? அதை நீங்க தாமா சொல்லணும். எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க ரொம்ப நல்லவருன்னு. அப்போ இந்த இணையதளத்தையும் நீங்க நல்ல விதத்துல தானே பயன்படுத்துறீங்க? இணையதளத்தையும் நல்ல விதத்துக்கு தான் பயன்படுத்துறேன். அவ்வளவுதான், பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு எதிரணில இருந்து பேச 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? எனவே நவீன தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு நன்மையை தான் தருது என்று சொல்லி என்னிடம் அமர்கிறேன். நன்றி. நன்மை அணியின் தலைவி பூஜா அவர்கள் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியனோட வெளிச்சம் உள்ள போக முடியலையா, ஆனால் அந்த வெளிச்சம் போக முடியாத இடத்துல கூட இந்த நவீன தொழில்நுட்பத்தால் மனிதர்கள் பாலம் கட்டியிருக்காங்களாம். இது கொஞ்சம் ஆச்சரிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்தபடியாக எதிரணியின் தலைவி யமுனா அவர்கள் நவீன தொழில்நுட்ப தீமையே என்று சொல்ல வருகிறார். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க என்னதான் நன்மை நன்மைன்னு பேசினாலும் நாங்க எல்லாம் தீமை தீமைன்னு தாங்க பேசுவோம். இன்று அப்டேட் நாளை அவுடேட் என்ற பஞ்ச் டயலாக் எல்லாம் நம்ம எதிரணி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால்தான் என்னமோ இன்னைக்கு பல வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது. ஆஃபீஸில் நேற்று டீம் லீடராக இருந்தவங்க இன்னைக்கு பெஞ்ச்லேயே இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நிலைமையோன்னு தெரியாமல் பயந்துட்டே தானங்க இப்போல்லாம் வேலை பார்க்குறாங்க. சூரியன் புகாத இடத்தில் பாலம் கட்டி பயணிக்கிறான் என்று கூறினார்கள். ஆமாம், இந்த பூமியை மாசுபடுத்திட்டு இப்போ சூரியன் புகாத இடத்துல போய் பாலம் கட்டம் போகிறாங்களாம். நடுவர் அவர்களே, நம்ம இன்னைக்கு அதிக நேரம் ஃபோன் பார்க்கறதுனால தான் தலைவலி, கண் பிரச்சனைன்னு சின்ன வயசுலேயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் 15 வயசு குழந்தைகிட்ட கேட்டால் கூட கை வலிக்குதுன்றான், கால் வலிக்குதுன்றான், கேட்டால் டிப்ரெஷனா, ஸ்ட்ரெஸ்ஸா. இதுலேருந்தே தெரியலையா இன்றைய மாணவர்கள் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னு. நம்ம எப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போவே நேரில் பேசுகிற பழக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஸ்னாப்பு, உட்காந்தா ஸ்னாப்பு, நின்னா ஸ்னாப்பு, சாப்பிடும்போது ஸ்னாப்பு, படிக்கும்போது ஸ்னாப்பு, அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க. பாத்ரூம்குள்ளே போகும்போது கூட ஸ்னாப் போடுறாங்க. அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடையே வச்சிருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. காசா பணமா? கற்பனை தானே, பண்ணிட்டா போச்சு. இப்போ இந்த உலகத்துல நீங்க மறைஞ்சு போயிடுறீங்க, நம்ம யாருமே இல்லாம போயிடும். இந்த உலகத்துல எந்த மனிதர்களும் இல்லாம போனா இந்த உலகம் எப்படி இருக்கும்? மின்சார உற்பத்தி செய்கிற நிலையத்தில் வேலை செய்ய யாருமே இல்லாததுனால கொஞ்ச நாள்லே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நாடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். காடுல இருந்து விலங்குகள் எல்லாம் நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும். குழாய்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும், பாலங்கள் எல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவற்றை பராமரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சு புல்செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரும். கான்கிரீட் பில்டிங்காக இருந்த நகரம் எல்லாமே அடர்ந்த காடாக மாற ஆரம்பிச்சிரும். கடைசியா நம்ம எந்த ஒரு மனிதன் இல்லாமல் போனாலும், எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் போனாலும் இந்த உலகம் இன்னும் அழகாகவே இருக்கும் என்பதை இந்த கற்பனை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நடுவர் அவர்களே, இன்றைய தொழில்நுட்பம் நமக்கு தீமையை தான் தருகிறது என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எதிரணியினர் நவீன தொழில்நுட்பம் தீமைதான் தருதுன்னு சொல்லி இன்றைய மாணவர் சமுதாயத்தை ரொம்ப அழகாக புட்டு வச்சாங்களே, கேட்கறதுக்கே எவ்வளோ இனிமையாக இருக்குது. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. அடுத்தபடியாக நம் நன்மை அணியினரை தொடர்ந்து தலைவி பூஜாவை தொடர்ந்து ரம்யா அவர்கள் பேச வருகிறார். வாங்க ரம்யா, பேசுங்க. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, வணக்கம். எதிரணி நவீன தொழில்நுட்பம்னா தீமைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நவீன தொழில்நுட்பம்னா நன்மைன்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு ஒரே ஜோராக இருக்கும்ல. நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்பம்னா தீமை தானா? இல்லை, நவீன தொழில்நுட்பம்னா நன்மைன்னு நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் மக்கள் தொகையில் ஒரு சிலர் மட்டும்தான் வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் உச்சத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்மள மாதிரியான சாதாரண மனிதர்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற அழகுணர்வு, கற்பனை திறன், பேச்சு திறன், நடிப்பு திறன், அப்பப்பா
குக்கிராமங்களிலிருந்து பல நடிப்பு அரக்கர்களும் ராட்சசிகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அவங்க ஓப்பன் பண்ணுற யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அதிக லைக்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் அதுக்கு வருமானமும் கூட. நடுவர் அவர்களே, நாமே அழகாக காண்பிக்கும் போது நமக்குள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து விடுகிறது. அதுதான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஃபில்டர் போட்டு பார்த்தால் நானும் அழகாகி விடுவேன் அல்லவா? ஆல்ரெடி அழகாக தானம்மா இருக்கீங்க. நீங்கள் குறும்பாக பேசுகிறீங்க நடுவர் அவர்களே. தகவல்களை மிக வேகமாகவும் எளிதாகவும் குறைந்த செலவில் ஷேர் பண்ண முடியுது. ஆனால் அப்போது கடிதம் என்று ஒன்று எழுதி அதை போஸ்ட் பாக்ஸில் போட்டு அது போய் சேர ஒரு வாரமாகும். அதுக்கு அங்கிருக்கிறவர்கள் பதில் எழுதி இங்கு வந்து சேர ஒரு வாரமாகும். ஆனால் இப்போது ஒரு வீடியோ கால், அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்பம்னா நன்மைன்னு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இப்போது நமக்குள்ள இசைத்திறமை இருக்குன்னா அதை வெளிப்படுத்த இசை கருவிகளை வாங்கணும். அதுக்கு 30,000 40,000 ஏன் வீண் செலவு பண்ணணும்? நம்ம ஃபோன்லேயே ஆப் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாம், வாசிக்கலாம். நம்ம பிடிஎஸ்ஸு, பிளாக் பிங்க்கு, எக்ஸோ மாதிரியான மியூசிக் பேண்டோட இசையை கேட்கவே ஒரு கலைநுட்பம் தேவை. அந்த கலைநுட்பம் தான் நடுவர் அவர்களே எங்கள் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம்லாம் பெருசாக வளராத காலத்தில் என் தாத்தா பாட்டி போக வேண்டிய இடம் எங்கன்னு தெரியாமல் அலைஞ்ச காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ அப்படியா? கூகுள் மேப்பில் எங்கே போகணும்னு சொன்னாலே போதுமே, எதில் போகலாம், எப்படி போகலாம், எந்த ஷார்ட்கட்டில் போகலாம், எவ்வளோ நேரத்தில் போகலாம், எவ்வளோ ஸ்பீடில் போகலான்னு அதுவே சொல்லிடுமே. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இந்த வாட்ஸ்அப்பில் ஷேரு, இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைய சொந்தக்காரங்க அமெரிக்காவில் வெட்டிங் வச்சா அந்த வெட்டிங்கை நான் வெப் கேமரா மூலமாக லைவ்லேயே பார்த்து விட முடியும். நவீன தொழில்நுட்பம்னா நன்மைன்னு இவ்வளோ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். அப்போ நவீன தொழில்நுட்பம்னா நன்மை நன்மை நன்மையே என தீர்ப்பு வழங்குவீர் என்று நம்பி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, நவீன தொழில்நுட்பத்தை கலைநுட்பமாக வடிவமைத்த ரம்யாவுக்கு பாராட்டுக்கள். ஒரு பெண்ணை வடிவமைக்க முடியும், ஒரு சிற்பி ஒரு பெண்ணை சிலை வடிக்க முடியும். ஆனால் நவீன தொழில்நுட்பத்தையும் கலைநுட்பமாக வடிவமைக்க முடியும்னா நம்ம நன்மை அணியினரால தான் முடியும். எனவே ரம்யாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம் எதிரணி தீமை என்று கூற சாய் ஹேமஸ்ரீ வருகிறார்கள். அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். சேர சோழ பாண்டியன் என மூவர் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசைப்போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் முகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலைச்சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் என்று எல்லா காலநெறிகளும் மாறி நின்று எல்லா மொழிகளும் நீதி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி இன்றும் நிலைத்திருக்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழன்னையின் வளர்ச்சிக்கு எந்தவித தொழில்நுட்பமும் தேவையில்லையே நடுவர் அவர்களே. அதுபோல திருச்சியில காவேரி நதியில் அமைஞ்சிருக்க நம்ம கல்லணை சோழ மன்னரால் 2ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதா இன்னைக்கு வரலாறு சொல்லுது. உலகத்திலேயே மிக பழமையான கல் அணைகள்ல நம்ம கல்லணை ஒன்னா. அதனால தான் இன்னைக்கு நிபுணர்கள் எல்லாம் பாசனத்திற்கும் விவசாயத்திற்கும் இது இன்னைக்கும் பயன்படுத்துறதால உலகத்திலேயே மிகச்சிறந்த பழமையான நீர்ப்பாசன அமைப்புகளில் ஒன்றா நம்ம கல்லணையை சொல்கிறாங்க. ஏன் அதை தொடர்ந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில், இந்தியாவில் வர நம்ம தாஜ்மஹால், இப்படி நம்ம கட்டடக்கலையோட சான்றுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நடுவர் அவர்களே. இதுக்கெல்லாம் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிரணியிலிருந்து கூகுள் மேப் பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனாங்க. அந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி போன ஒரு சில பேரெல்லாம் முட்டு சந்தில் போய் முட்டிட்டு நின்றதும் சுடுகாட்டில் போய் சுற்றிட்டு வந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்டை திறந்து படிக்கிறாங்களோ இல்லையோ, இன்ஸ்டாகிராமில் நோட்ஸை மட்டும் மறக்காமல் போட்டுடுறாங்க. இது எப்படி மாணவர்களோட வளர்ச்சிக்கு நன்மையை தரும், தீமையை மட்டும்தான் தரும்னு என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். 5GB டேட்டாவோட விலை என்னன்னு தெரியுது, ஆனால் 1 கிலோ தக்காளியோட விலை என்னன்னு இங்கே உட்காந்துருக்க 3 பேருக்கும் தெரியுமா நடுவர் அவர்களே? எனக்கே தெரியாதேம்மா. பசிச்சா 5GB டேட்டாவையா சாப்பிட முடியும்? தக்காளி தானே சமைச்சு சாப்பிட முடியும். அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க நம்ம மனித சமுதாயம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு.
அது மட்டும் இல்லாமல் எதிரணிலிருந்து இன்னொரு கருத்தும் முன் வச்சாங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்கிறதால நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்களாமா. ஏன் அந்த காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாத காலத்துலலாம் எந்த உதவியும் யாரும் செஞ்சது இல்லையா என்ன? இன்றைக்கி நம்ம படிக்கிற பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் அந்த காலத்தில் பல பேரோட உதவிகளாலேயும் தியாகங்களாலேயும் தான் வந்துச்சு அப்படின்றத யாரும் மறந்துடாதீங்க. எனவே நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்பம் நன்மையை தருவதை விட தீமையே அதிகமாக தருகிறது என்று கூறி நீங்கள் எங்கள் பக்கம்தான் தீர்ப்பளிப்பீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம் எதிரணியினர் தாய்மொழி தமிழில் ஆரம்பித்து தக்காளி வரைக்கும் வந்து இவ்வளோ அழகாக நவீன தொழில்நுட்பம்னா தீமையை தான் தருதுன்னு சொல்லி அடித்து பேசிட்டு போயிருக்காங்க. அவரை தொடர்ந்து நம் நன்மை அணியினர் அனிஸ் ஃபாத்திமா அவர்கள் வர இருக்கிறார். வாங்க அனிஸ்மா, வந்து பேசுங்க. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் காலையில் வரும்போது எதில் வந்தீங்க? நான் காரில் வந்தேன். வர வழியில சிசிடிவி கேமராவை பார்த்தீங்களா? அதை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தானேம்மா வந்தேன். இதுவே நவீன தொழில்நுட்பத்துக்கு ஒரு வளர்ச்சி தானே. நடுவர் அவர்களே, என் தாத்தா அடிக்கடி கூறுவார், அவங்க காலத்தில் பிக் பாக்கெட் அடிப்பாங்க என்று. அப்படின்னா என்ன என்று நான் கேட்டேன். பிக் பாக்கெட்னா உங்களுக்கு தெரியுமா? பிக் பாக்கெட்டா? நீயே சொல்லுமா. இப்போ நம்ம பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருக்கோன்னா நம்மளோட பாக்கெட்டில் இருக்க பணத்தை நமக்கே தெரியாமல் திருடிடுவாங்களாம். இதை தான் பிக் பாக்கெட்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, சங்கிலி பறிப்பு, குழந்தை கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் தீர்வு கிடைத்து விடுகிறது. இதெல்லாம் எப்படி? போலீஸ் முதல்ல சாலையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை தான் ஆராய்வார்கள். மேலும் நடுவர் அவர்களே, மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறியுள்ளது என்று தெரியுமா? முன்பெல்லாம் மருத்துவர் தான் நோயை ஆராய்ந்து அதற்கான தீர்வையும் அவர் தான் கொடுப்பார். அவருடைய கணிப்பு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்பம் மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் நோயை பற்றி ஆராய்ந்து அதற்கான தீர்வையும் கொடுக்குது. இதை விட நவீன எந்திரங்களான ஏஐ ரோபோட்டுகளே அறுவை சிகிச்சை செய்ய வந்துவிட்டன. நடுவர் அவர்களே, உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமா? கம்ப்யூட்டரு, லேப்டாப்லாம் கேள்விப்பட்டிருக்காது. என்னது நீங்களே சொல்லுங்கம்மா அதையும். குவாண்டம் கம்ப்யூட்டரில் கியூபிட்ஸை பயன்படுத்துறதுனால எவ்வளவு கஷ்டமான மேக்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நமக்கு ஆன்சர் தருது. இதோட பயன்கள் என்னென்னா, புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க உதவுது, புற்றுநோய், அல்சைமர் போன்ற நோய்களை ஆராய்ச்சி செய்ய உதவுது, எவ்வளவு சிக்கலான காலநிலை மாதிரிகளையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சொல்லுது. எனவே நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்பம் நன்மைதான் என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நவீன தொழில்நுட்பம் நன்மைதான் தருகிறது அப்படின்னு சொல்லி அனிஸ் ஃபாத்திமா ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. நமக்கு தெரியாத குவாண்டம் கம்ப்யூட்டரை கூட ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. தெரிஞ்சது தெரியாததுன்னு பல விஷயத்தை பேசியிருக்காங்க. அவரை தொடர்ந்து நம் எதிரணியினர் நவீன தொழில்நுட்பம் தீமை தான் தருதுன்னு சொல்லி மறுபடியும் தனுஷி பேச வராங்க. வாங்க தனுஷி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க? உதவி செய்வேன். அப்படி உதவி செய்வது தானே மனித மாண்பு, அதுதானே உலக வழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து அதை ரீல்ஸு விலாகுன்னு எடுத்து போட்டு பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால மனித இனத்தோட அடிப்படை பண்பையே இந்த நவீன தொழில்நுட்பம் சதைச்சிட்டு தானே இருக்குது. ஒரு பள்ளி நூற்றாண்டு விழாவில் ஒரு தலைவர் பேசும்போது ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, ஏஐயோட வளர்ச்சி புதிய புரட்சியை உண்டாக்கியிருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்குது, நாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்கவே கூடாது. உங்களுடைய ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் ரீல்ஸில் பார்க்குறது எல்லாமே ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க.
லைக்ஸ்லேயும் வியூஸ்லேயும் கெத்து இல்லை. நீங்கள் படிக்கிற படிப்புலேயும் எடுக்கிற மார்க்லேயும் வாங்க போகிற டிகிரிலையும் தான் உண்மையான கெத்து இருக்குது. நம்ம எதிர்த்தரப்பில் பேசின ரம்யா அவர்கள் சொன்னாங்க இசைக்கருவிகள் வாங்கிறதுக்கு அதிக பணம் தேவை அப்படின்னு. இன்றைய இசையை கேட்குறதுக்கெலாம் மிக்க இறைச்சலாகவும் சத்தம் நிறைந்ததாகவும் தான் இருக்குது. அந்த பாடல்களெல்லாம் ஒரு தடவை இல்லை 2 தடவை கேட்கலாமே தவிர அது நீடிய நாட்களுக்கெல்லாம் நிலைத்திருக்காது. அதனால தான் அன்றைய பாடல்களை இன்றைய இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரீமிக்ஸ் செய்து கொண்டிருக்கின்றனர். நடுவர் அவர்களே, நீங்கள் டூர் அப்படின்னா எங்கே போவீங்க? ஊட்டி, கொடைக்கானல்னு மலை பிரதேசத்துக்கு போவோம். ஆனால் இப்போலாம் ஹோம் டூரு, ரூம் டூரு, கிச்சன் டூரு, ஃப்ரிட்ஜு டூரு இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க. இந்த பாத்ரூம் டூர்னு ஒன்று போடுறாங்களே, என்னத்த சொல்ல. இந்த மனித சமுதாயம் எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க. அந்த காலத்தில் ஃபோட்டோன்னு ஒன்று அனுப்புனா நல்லா இருக்கே, இன்னும் சோப் யூஸ் பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க. ஆனால் இப்போலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நல்லா இருக்கே, என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன்னு தானே கேட்குறாங்க. படிக்கிறேன்ற பேரில் படிக்கிற மாதிரியே ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்த்தே படிப்பில் கோட்டை விட்டுடுறாங்க. இந்த ஏஐயோட வளர்ச்சினால எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில ரீல்ஸ்லலாம் இவங்களோட வயசு 60யா இல்லை 60நான்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா தானே இருக்குது. இந்த ரீல்ஸு விலாக்லாம் போடுறதுனால ஒருத்தவங்களோட உழைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் டிக்டாக்கை தடை செஞ்சது மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற ஆப்புகளையும் தடை செஞ்சால் இவங்க என்ன செஞ்சு பிழைப்பாங்க? அதுவே ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. எனவே நவீன தொழில்நுட்பம் என்பது தீமையை தான் தருகிறது என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, 2 அணியும் எதிரும் புதிருமா பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. அடுத்து தனுஷி ரொம்ப நல்லா பேசியிருக்காங்கல்ல, வாழ்த்துக்கள் தனுஷி. சரி, நவீன தொழில்நுட்பம் நன்மையை தான் தருகிறது என்று பற்றி பேச நம் தலைவி பூஜா அவர்கள் ஒரு சிறு தொகுப்பாக வழங்க வருகிறார். வாங்க பூஜா. நடுவர் அவர்களே, எதிரணியினர்கள் கண்ணில்லாதவர்கள் போல் இருக்கிறார்கள். டெக்னாலஜி எப்படியெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. விண்வெளி ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை அதிசயிக்க வைக்கிறது. பூமி பந்தில் ஏற்படும் மாற்றங்கள் நம்மை புல்லரிக்க வைக்கிறது. அறிவியல் உலகம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. மருத்துவ உலகம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இப்போலாம் பல மருந்துகளின் கண்டுபிடிப்பு வேதியியல் உலகில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றால் நவீன தொழில்நுட்பம் பலன்தானே. அப்புறம் இந்த கொரோனா டைம்லலாம் நம்ம எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணோம்? இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக தானே. அப்புறமா இந்த ஸ்மார்ட் போர்ட், இ-புக் இது எல்லாத்து மூலமாகவும் நம்ம படிக்கிற கல்வியை ஈஸியாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுதுல்ல. அதனால் நவீன தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு நன்மையே தருகிறது என்று கூறி நல்ல தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று நம்பி என்னிடம் அமர்கிறேன். நன்றி. நன்மை அணியின் தலைவி பூஜா பேசுறது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நவீன தொழில்நுட்பம் நன்மை தான் தருதுன்னு ரொம்ப அடித்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நவீன தொழில்நுட்பம் தீமை தான் தருதுன்னு சொல்லி நம் தலைவி யமுனா அவர்கள் பேசுவதை ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம். வாங்க யமுனா. நடுவர் அவர்களே, எங்களை பார்த்து கண்ணில்லாதவங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன கண்ணில்லாதவங்க மாதிரியா இருக்கு? நாங்கள் கண்ணில்லாதவங்க இல்லை, அறிவுடையவர்கள், சுயமாய் சிந்திப்பவர்கள். உங்களை மாதிரியா எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் சார்ந்து இருக்க மாட்டோம். நடுவர் அவர்களே, 3 வேளையும் சூடாய் சமைத்து சாப்பிட்டவர்கள் அன்றைய மனிதர்கள். ஆனால் இப்போ அப்படியா பண்ணுறாங்க? 3 வேளையும் சூடு பண்ணில சாப்பிட்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் தொழில்நுட்பம் தானே. அந்த காலத்தில் குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்காக குழந்தை கட்டுப்பாட்டு மையம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் செயற்கை கருத்திருப்பு மையம் தானே அதிகமாக இருக்குது. இதுதான் உங்கள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியா? நடுவர் அவர்களே, சிட்டுக்குருவிகள், மின்மினி பூச்சிகள் என இன்னும் பல உயிரினங்கள் அழிவின் நிலையில் உள்ளது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? உங்கள் தொழில்நுட்பம் தானே. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் அன்றைய மனிதர்கள். ஆனால் இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டு பல ஆபத்துகளை தேடி வருபவர்கள் தானே உங்களோட தொழில்நுட்ப மனிதர்கள். ஆக மொத்தம் இயல்பானவர்களாக வாழ, இயற்கையோடு வாழ தொழில்நுட்பம் பல தீமைகளை தான் தருகிறது என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 அணியின் தலைவிகளும் அவரை தொடர்ந்து அவர் அணியினரும் ரொம்ப நல்லா பேசிட்டு போயிருக்காங்க. நன்மைதான் சொல்லி நன்மை அணியினரும்,
தீமைதான் என்று சொல்லி எதிர் அணியினரும் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிருக்காங்க. நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி, தீர்ப்பை பார்த்துருவோமா? அன்பை போதித்து தன்னோடு வாழும் மனிதனையும் பிற உயிரினங்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிய இயேசுபாலனின் பிறந்த நாளில் நம்மை பற்றியும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை பற்றியும் இரு அணியினர்கள் எதிரும் புதிருமாக நல்ல பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் எனது கருத்துப்படி இவர்கள் பேசிய கருத்துக்களை ஒரு சிறு தொகுப்பாக பார்க்கலாமா? பக்கம் பக்கமாக கடிதம் எழுதியது அந்த காலம். அனைத்தையும் சுருக்கி ஒரே எழுத்தில் என்று முடிப்பது இந்த காலம். 3 வேளையும் சூடாக சமைத்து சாப்பிட்டது அந்த காலம். 3 வேளையும் சூடுபடுத்தி சாப்பிடுவது இந்த காலம். நோய்களை மருத்துவ கருவிகளோடு இணைத்து குணமாக்குவது இந்த காலம். நோய்களை இயற்கையோடு இணைத்து குணமாக்கியது அந்த காலம். இரவெல்லாம் டொக்கு டொக்கென்று பல மணி நேரம் பயணம் செய்தது அந்த காலம். கூகுள் மேப் போட்டு போக வேண்டிய இடத்தை வெகு சீக்கிரம் சென்றடைந்தது இந்த காலம். மனதிற்கு இதமாக பாடல் கேட்பது அந்த காலம். காது வலிக்க இறைச்சல் சத்தத்தோடு பாடல் கேட்பது இந்த காலம். இன்னும் சொல்ல போனால் 9 மணிக்கு உறவோடு ஒன்று உறங்க சென்றது அந்த காலம். வீட்டில் இருப்பவர்களே சோஷியல் மீடியாவில் அழைத்து உண்பது இந்த காலம். நம் முன்னோரின் பழமொழிக்கேற்ப அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றாகும். அதுபோல இந்த நவீன தொழில்நுட்பத்தை அளவிற்கு மீறி பயன்படுத்தினால் தீமையை தான் விளைவிக்கும். அவ்வளவு ஏன் நாம் அவ்வளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும்? சென்னை புனித அன்னை அன்னாள் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கென ஒரு பள்ளியை நிறுவினார். அப்பொழுது எந்தவித தொழில்நுட்பமும் தேவைப்படவில்லையே. புதுடெல்லியில் காற்று மாசுபாடு பயங்கரமாக இருக்கிறது. இதற்கிடையில் எத்தியோப்பியாவில் உள்ள எரிமலை வெடித்ததால் அங்கிருக்கும் சாம்பலால் புதுடெல்லியில் காற்று மாசுபாடு தரக்குறியீடு மிகவும் மோசமடைந்து விட்டேதான் வருகிறது. நாம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியுமா? கல்லுக்குள்ளே தூங்கி கிடக்கும் சிற்பத்தை சிற்பி தன் உளியால் தட்டி தட்டி தேவையில்லாத அம்சங்களை வெளியேற்றுவாரோ அதுபோல இந்த நவீன தொழில்நுட்பத்தில் தீமை தரும் அம்சங்களை வெளியேற்றி நன்மை தரும் அம்சங்களை சேர்த்து வருங்கால தலைமுறையினருக்கு வாழ வழிவகுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு எம் லூர்து மகளிர் மேல்நிலைப் பள்ளி சார்பாக நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த கொஞ்சம் கண்மணிகளில் இந்த பட்டிமன்றம் ஆக சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும் நான் நம்புறேன். இணைய இதயங்களே, லூர்து மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவிகள் ரொம்ப அழகாக அந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நமக்காக வழங்கினாங்க. இந்த அருமையான பயிற்சியை கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சிக்கு கூட்டிட்டு வந்த அருட் சகோதரிகள், ஆசிரியைகளை மேடைக்கு நான் அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர். நீங்கள் ரொம்ப அருமையான சிந்தனை பொதிந்த கருத்துக்களோட இந்த ஒரு பட்டிமன்றத்தை மாதா தொலைக்காட்சிக்காக கொடுத்துருக்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம்? ப்ளஸ் அவங்களுடைய கோஆபரேஷன் எப்படி இருந்தது? பிள்ளைகளை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர்களை உருவாக்கக்கூடியது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட எங்களுடைய பள்ளிக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்த மாதா டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எங்களுடைய லூர்து மகளிர் மேல்நிலை பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நல்லா பேசினாங்க. நாங்கள் சொன்ன பாயிண்ட் அனைத்தும் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த கருத்தையும் இங்கே ரொம்ப ஆணித்தரமாக அவங்க பேசுனாங்க. ரொம்ப தைரியமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பேசினாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இனிய குழந்தைகளே, உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து உங்களை வாழ்த்துவதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சோஷியல் மீடியா GM ஃபாதர் மரியான் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வெல்கம் ஃபாதர். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. செயற்கை நுண்ணறிவு உள்ள ஆப்பில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுகிட்ட கேட்டுக்கிறலாம், அதில் தெரிஞ்சுக்கலாம் தோணுமை ஒழிஞ்சு நீங்களாக யோசிக்கிற அந்த சுயமாக யோசிக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்காக எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நானும் ரொம்ப பேசக்கூடாது, ஏற்கனவே டென்ஷனில் இருப்பீங்க. நன்றி ஃபாதர், உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. அதே போல் உங்கள் கைகளால் அன்பு குழந்தைகளுக்கு பரிசளிக்க விரும்புகிறோம். அப்புறம் பட்டிமன்றம் பார்த்துட்டு வந்தாச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறேன்? போஸ்கோ, எனக்கு ஃபீலிங் இல்லை, ஆனால் நான் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு சிலவங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சிலவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதான் அங்கே ஒரு நடுவர் சொன்னதை கேட்டியா நீ? ஆமாம். என்ன சொன்னாங்க? அளவுக்கு மீறினால்
அமிர்தமும் நஞ்சு. அதனால் அளவோடு பயன்படுத்தினா ஏஐ வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு புரிந்தால் சரி. சரி, ஆனால் ஏஐ நான் ஏஐன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எங்களுடைய இது எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு செல்லமாக பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். என்ன சொல்கிற? அது இப்போது தான் புரிஞ்சிச்சா? உனக்கே வந்து பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நீ ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்படிதானே? ஆமாம் போஸ்கோ. ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். ரோட்டு. அது என்ன ரோட்டு? சும்மா வச்சேன். ரோட்டு கூப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. சவுண்ட்ஸ் குட். ஓகே ரோட்டு. அடுத்ததாக என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா? ஒரு அருமையான வெஸ்டர்ன் டான்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அரங்கமே சும்மா அதிர போகுது. பார்க்கலாமா? பார்க்கலாம். நாட்கள் எல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும், விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும், முடியாதென்று பட்டம் அடித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. மனதின் ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார். கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார். காத்திருந்த காலம் முடிந்தது, காரியங்கள் மாறப்போகுது, ஆச்சரியங்கள் கதவு தட்டுது, ஆட்சி செய்யும் நேரம் வந்தது. எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வாரி, எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. அருமை. இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஒரு பாடல் சூஸ் பண்ணி நடனம் ஆடிருக்கீங்க வெஸ்டர்ன் சைடில். சும்மா கலைக்கிருக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த நட்சத்திரங்கள்லாம் உருகி பெண்களாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஜொலிக்கிறீங்க. அதே போல் உங்களை பயிற்றுவித்து இங்கே கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டுலாமா மேலே? ஓகே, லெட்ஸ் வெல்கம் டீச்சர்ஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம், வெல்கம். மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப அழகாக வந்து ஒரு பாடலில் எடுத்து பயிற்சி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய மாணவிகளை பற்றி ஒரு வார்த்தையில் சிறப்பாக சொல்லணும்னா? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ்
ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் தே ஆர் வெரி டேலண்டட் கேர்ள்ஸ். கண்டிப்பாக இவ்வளோ அழகாக நடனம் ஆடினீங்கல்ல, நட்சத்திரங்களை மாதிரி ஜொலிச்சிங்கல்ல, உங்களுடைய இதயத்தையும் நாங்கள் மகிழ்விக்கும் மனமாக உங்களுக்கு ஒரு மாதா தொலைக்காட்சி வழங்கும் சிறிய அன்பளிப்பை வந்து நம்முடைய வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருட்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய கையால் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ்த்துவாங்க. வெல்கம் ஃபாதர். ஒரு அற்புதமான நடனம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த ஊடகம்தான், குறிப்பாக செல்ஃபோன். யார் ஒருவர் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதோ மொபைலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஏதோ தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏதோ மற்றவங்களுக்கு டான்ஸுக்காக ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறது மட்டுமல்ல, மாறா அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். நீங்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா குழந்தைகளும் இந்த ஒரு அற்புதமான நாளில் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். அம்மா அப்பா, ஆசிரியர்கள் இவர்கள் உங்களுக்கு தேவையானதை அவசியமானதை மட்டும்தான் சொல்லுவாங்க, செய்வாங்க. நீங்கள் நல்லா வரணும். கடவுள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹே ரோட்டு, எப்படி இருந்துச்சு இந்த டான்ஸ்? அரங்கமே அதிர்ச்சில்ல? நல்லா இருந்தது. நீ ஏன் சோகமா இருக்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரோட்டு, உன்னால டான்ஸ் ஆட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ற. இருந்தாலும் பரவாயில்ல. ரோட்டு 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 எஸ் பாஸ்கோ. என்ன சைலண்டா ஆயிட்ட? டீப் திங்கிங் மோடு போயிட்டேன். எதுக்காக டீப் திங்கிங் மோடு போயிருக்க? ரோட்டு அப்படின்னா என்னன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். டீப் திங்கிங் மோடுக்கு போயிட்டு நீயே ஒரு ரிசர்ச் பண்ணுறனா, நம்முடைய மக்களையும் டீப்பாக திங்க் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு அருமையான நாடகத்தோடு வராங்க நம்முடைய மாணவர்கள். வாங்க. செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை எளிதாகும். சரியான பயன்பாடு சிறந்த பயன். செயற்கை நுண்ணறிவின் நன்மைகள் நம் முன்னேற்றத்திற்கான கருவி. பொறுப்புடன் பயன்படுத்தினால் ஏஏ நமது நண்பன். மனிதன் அறிவையும் ஏஏ திறமையும் சேர்த்தால் எந்த சவாலும் கடக்க முடியாதது இல்லை. தொழில்நுட்பம் மனிதனை உயர்த்தும். ஒரு உலகத்தை நாம் உருவாக்க முடியும். ஏஏ என்பது மனிதனை மாற்ற வரும் சக்தி அல்ல, மனிதனை மேலும் வலுப்படுத்த வருகிற புத்திசாலித்தனம். ஏஐ நமக்கு வேகமான தீர்வுகள், பாதுகாப்பான வாழ்க்கை, புத்திசாலித்தனமான கல்வியை கொடுக்கிறது. ஏஐ எங்கள் எதிர்காலத்தை ஒளிவிளக்காக மாற்றும் என்பதில் துளிய அளவும் ஐயமில்லை. காட்சி ஒன்று, வீட்டு சூழல். அம்மா எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன்ப்பா. அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டம்மா. சரிப்பா, பாய். பாய்மா. கதை பார்த்து. யார்ப்பா நீ? ஸ்கூல் போற பையனா? ஆமாம் தாத்தா. ரொம்ப நன்றிப்பா. போயிட்டு வரேன் தாத்தா. சே, பாவம் இந்த தாத்தா. நான் டெய்லியும் பார்க்குறேன், கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. காட்சி 2, வகுப்பறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள். ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன் நசீரா? முடிச்சிட்டேன். சயின்ஸ் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். ஏ ஹாய்டா. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வர வழியில ஒரு கண்ணு தெரியாம தாத்தா பார்த்தேன்டா. அவர் கீழே விழ போனார், உடனே நான் பிடிச்சிட்டேன்டா. நீ நல்லது செஞ்சிருக்கடா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், சிட் டவுன். நேத்து கொடுத்த வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் மிஸ். சயின்ஸ் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம் மிஸ். கேள்வி கேட்கலாமா? ரெடியா? கேட்கலாம் மிஸ். சரி, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நல்ல பசங்க. மாணவர்களே, இன்று நம்முடைய பாடம் மிகவும் முக்கியமானது. கவனமாக கவனிங்கள். இது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவும். அப்படியா மிஸ்? அப்படி என்ன படம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. மிஸ், ஏ என்றால் ரோபோ மட்டும்தானா? ரோபோ மட்டும் இல்லை, மனிதர்கள் போல கற்றுக்கொண்டு யோசித்து தீர்வு சொல்லும் கணினி தொழில்நுட்பம் தான் ஏஐ. நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட ஏஐ காண்போம் மாணவர்களே. வணக்கம், நான் ஸ்மார்ட் ஏஐ. இன்று உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். வாவ், எவ்வளோ சூப்பரா பேசுதுல இது. இது நம்ம கல்விக்கு உதவுமா? கண்டிப்பாக பல விஷயங்களில் என்னால் உதவ முடியும். சரி, மாணவர்களுக்கு நன்மைகளை சொல்லு. கல்வியின் உதவி. பாடங்களை எளிமையாக என்னால் விளக்க முடியும். மருத்துவத்துறையில் இதன் பங்கு என்ன?
நோய்களை விரைவாக கண்டறிய முடியும். நோய்களை விரைவாக கண்டறிய முடியுமா? அப்போ உன்னால் பார்வையற்றவர்களுக்கு உதவ முடியுமா? பார்வையற்றவர்களுக்கு AI மூலம் என்னால் உதவ முடியும். ஒரு நிமிடம், இந்த கைத்தடியை வைத்து உன்னால் உதவ முடியுமா? கண்டிப்பாக செய்து தருகிறேன். செஞ்சிடுமா என்ன? பார்ப்போம். பார்வையற்றவர்கள் தாங்கி நிற்கும் கைத்தடியில் நான் சென்சாரை பொருத்தினேன். அப்போது அவர்கள் நடக்கும் வழியில் ஏதேனும் தடைகள் இருப்பின் இதில் இருக்கும் சென்சார் ஒலி எழுப்பும். அப்போது அவர்கள் வேறு வழியில் செல்வார்கள். ரொம்ப நன்றி. இதன் மூலம் பலருக்கு உதவலாம். போக்குவரத்து துறை AI அடிப்படையிலான ஸ்மார்ட் சிக்னல்கள் மூலம் வாகன நெரிசல்களை குறைக்க முடியும். அப்போ விவசாயத்துறையில் நல்ல மண், நல்ல நேரம், விதைப்புடும் நேரம், இயற்கை உரம், இதை பற்றியும் என்னால் சொல்ல முடியும். வீட்டு வேலைகள், ஸ்மார்ட் ஹோம், ஒலி விசிறி எல்லாம் குரல் சொன்னாலே ஓடும். அப்போ நீ என்னுடைய வீட்டு பாடத்தை செய்து தருவாயா? வீட்டு படம் செய்வது உன் வேலை. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அதை நான் நிவர்த்தி செய்வேன். சரி, நிறுத்துங்க பாப்பு. AI மனிதர்களை மாற்றிடுமா? மாற்றாது, மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும். மனிதர்களின் உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் நான் மாற்ற முடியாது. நம்ம நலனுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? பாதுகாப்பாக விதிமுறைகளை பின்பற்றி மனிதருக்கு உதவும் வகையில் பயன்படுத்தினால் AI உங்கள் தோழனாகிவிடும். சரி மிஸ், நன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டோம். சரி மாணவர்களே, இன்று நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? நம்ம படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் வேலைக்கும் மிகவும் உதவும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ மிஸ். மிஸ் நான் இன்னைக்கு உங்களோட வரலாமா மிஸ்? மிஸ் இன்னைக்கு ஏஐ பற்றி கிளாஸ் நடத்துனீங்க மிஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது மிஸ். ஆமாவாப்பா, நல்ல வகையில் பயன்படுத்தினா நம்ம நண்பன். மிஸ் நேற்று நைட்டு எங்கள் அக்கா வேலையிலேருந்து வரும்போது ஒரே பிரச்சனையாயிடுச்சு மிஸ். அப்படியாப்பா? அதுக்கு தான் AI மூலம் SOS ஆப் இருக்கே, அதை பயன்படுத்த சொல்லலாமே. அதில் லைவ் லொகேஷன், வீடியோ ரெக்கார்டர் தானே பதிவாகும். அப்படியா மிஸ்? ரொம்ப நன்றி மிஸ். மிஸ் கையில் AI கிட்ட ஒரு ஸ்டிக் வாங்கினால அது இந்த தாத்தாக்காக தான் மிஸ். தாத்தா, யார்ப்பா நீ? தாத்தா, கையில் நீங்கள் தவறி கீழே விழும்போது வந்து பிடிச்சல, அது நான் தான் தாத்தா. அம்மா அப்பா பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டியா? முடிஞ்சிச்சு தாத்தா. நல்லா படிச்சியா? படித்தேன் தாத்தா. தாத்தா, இந்த குச்சி வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வழியில் ஏதாவது தடை இருக்கும்போது இல்லை பொருத்தப்பட்டிருக்க சென்சார் ஒலி எழுப்போம். அப்போ நீங்கள் வேறு திசையில் தள்ளி போயிடலாம் தாத்தா. ரொம்ப நன்றிப்பா, நீ நல்லா இருப்ப. காட் பிளஸ் யூ. போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வாப்பா. அடடே, என்ன இதுலேருந்து ஒலி எழுப்புது? அப்போ இங்கே கல் ஏதாவது தடை இருக்கு போல. நம்ம இந்த வழியாக போய்க்கலாம். அந்த பையன் கொடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கு. மிஸ் எங்கள் வீடு வந்துருச்சு மிஸ், நான் போயிட்டு வரேன் மிஸ். பாய்ப்பா. பாய் மிஸ். காட்சி 3, சில வருடங்களுக்கு பிறகு. வீட்டு சூழல். அம்மா, ஸ்கூல் விட்டு வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னைக்கு என்ன சமையல்? வழக்கம் போல சாம்பார் தான். என்னம்மா எப்போ பார்த்தாலும் சாம்பார் தானாம்மா? நான் என்னப்பா செய்வது, எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாதுப்பா. அம்மா அதான் நம்ம கிட்ட இருக்குல்ல, நம்ம அதுக்கிட்ட போயிட்டு ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னர் ரெசிபி கேட்கக்கூடாது? சரிப்பா, வா போகலாம். வாங்கம்மா. அம்மா நான் ஸ்நாக்ஸ் கேட்கட்டா? வேணாப்பா, அது ஹெல்த்தி இல்லை. ஒரு ஐஸ்கிரீம்? வேணாம். ஜூஸ்? நோ. அப்புறம் என்ன கேட்க? உனக்கு பிடிச்சதா ஹெல்த்தியாக கேளு. சரிங்கம்மா. ஹாய் AI. வணக்கம். இன்று நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸான ஒரு டின்னர் ரெசிபி சொல்லி AI. போஹா ரைஸ், இது மிகவும் ஆரோக்கியமானது. அது என்ன போஹா ரைஸ்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கேட்போம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்து வதக்கி பின்னர் ஊற வைத்த போகாவை சேர்த்து பரிமாறவும். சுவையான ஆரோக்கியமான போஹா ரைஸ் ரெடி. இவ்வளோதானா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. ரொம்ப நன்றி AI. இன்னும் பல வகையான ஆரோக்கியமான சமையல் செய்முறைகள் என்னிடம் உள்ளன. சூப்பர் AI. ஓகே, பாய். பாய். அனைவரும் இனி AIயின் நன்மைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி பயனடைவோம். வாழ்வில் முன்னேற்றம் காண்போம். நன்றி, வணக்கம். சூப்பர், அருமை. இனி இதுங்களே அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து உங்களுடைய டீச்சர்ஸை நம்ம இப்போ மேடை கூப்பிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் டீச்சர்ஸ் ஆன் ஸ்டேஜ். எப்படி இருக்கிறீங்க?
நல்லா இருக்கேன். ஒரு மகிழ்ச்சி. ஸோ எத்தனை நாள் எடுத்துச்சு, எப்படி இவங்களெல்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க, ஸோ எப்படி சொல்லி கொடுத்தீங்க, அவங்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருந்தது? 3 days தான் எடுத்துக்கிட்டோம். 3 days 3 days தான். அந்த 3 daysல பசங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பிரின்சிபலுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அது எங்களுக்கு எப்போவுமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இந்த ஷோக்கு வர்றதுனால அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபாதரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர். ஒரு அருமையான தீமை தான் கொடுத்தோம். உண்மையிலேயே அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த நாடகத்துக்கு தேவையான அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் தொழில்நுட்பமாக செய்து கொண்டு வந்து உங்களுடைய டெடிகேஷனுக்கு மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எங்களுடைய உள்ளம்லாம் குளிர்ந்துருச்சு. இப்போ உங்களுடைய உள்ளங்களை குளிர்விக்கும் வண்ணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பின் அடையாளமாக ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்குறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வருகை தர போகிறாரு. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருடைய சார்பாக குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அன்பு பரிசளிக்க நமது மாதா தொலைக்காட்சியின் சோஷியல் மீடியா GM அருட்தந்தை மரியான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் ஃபாதர். அதாவது இப்போ பார்த்தேன், கொஞ்சம் நேரம் பார்க்குற பொழுது ஆசிரியர்கள் உண்மையிலே இஃபெக்ட் எடுத்திருக்கிறாங்க. ஒரு இதை டீப் சர்ச், அதாவது ஒரு இதை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதிலிருந்து ஒன்று அதை தெளிவாக மக்களுக்கு கொண்டு செல்லணும். இரண்டாவது அந்த மாணவர்கள் அதிலிருந்து கற்றுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறத இப்போ அவங்க சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் உலகம் இயங்காது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு எல்லா துறைகளிலும் அது வந்துவிட்டது. அப்போ அதை இந்த இளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற போல அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத, அது ஒரு நாடகமாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது பார்க்க முடிகிறது. அதனால் சந்தோஷம். வருகிற பொழுதே ஃபஸ்ட் இடத்துல முதல்ல நான் பார்த்தது தாத்தாவை தான் பார்த்தேன். ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஒரு தாத்தா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரோட்டு ஒரு அருமையான சிந்தனையை நாடகமாக கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அன்றாட வாழ்க்கையில் ஏஐ பயன்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கை எளிமையாகுது. ஆமாம் ரோட்டு, நீ நொட்டேஷன் எழுதுவியா? எழுதுவேன். புதுசாக லிரிக்ஸ் கொடுத்தா பாட்டு கம்போஸ் பண்ணுவியா? கம்போஸ் பண்ணுவேன். அழகாக பாடுவியா? என்னால் பாட முடியாது, வேறு வாய்ஸை வச்சு பாட்டு பாட வைக்கலாம். ரோட்டு சொந்த குரலில் பாடி நம்முடைய பாலகன் இயேசுவை புகழ்ந்து பாடுறதுக்காக நம்முடைய மாணவிகள் ஒரு சூப்பரான பாட்டோட வராங்க. வாங்கம்மா. As we celebrate the joy of Christmas, let's remember the words of Matthew chapter 23 verse 12. For whoever exalts himself will be humbled, and whoever humbles himself will be exalted. We, the carolers of St. Joseph's Anglo-Indian Higher Secondary School, Perambur, Chennai, are delighted to spread the love and warmth of baby Jesus through music and cheer. Just as Jesus chose the humble, like the little donkey, the stable and the shepherds, and exalted them, let's embrace simplicity and humility this Christmas. Shall we come together to make this festive season truly special for Him? Silent night, holy night, all is calm, all is bright, round your virgin mind.
secret chord that David played and pleased the Lord. But you don't really care for music, do ya? Well, it goes like this: the fourth, the fifth, the minor fall, and the major lift. The baffled king composing hallelujah. 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 Last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year, to save me from tears, I'll give it to someone special. Last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year, to save me from tears, I'll give it to someone special, and his name is Jesus. And silver bells will ring the lane. Silver bells keep on chiming. Soon it's gonna be a Christmas day, and silver bells keep ring the lane. Silver bells keep on chiming. Soon it's gonna be a Christmas day. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas and a Happy New Year too. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் கேர்ள்ஸ். ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் பாடினீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாதா தொலைக்காட்சி இனிய எங்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெரிய கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் டீச்சர்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ சொல்லுங்கள் டீச்சர், எப்படி பசங்களுடைய கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Actually, the students were very cooperative. Properly a 1 week of practice தான். They were highly talented and they really put up a great show. So hats off to them. ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ராக்டிஸில் எப்படி பண்ணாங்களோ ஆன் ஸ்டேஜும் ஃபயராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஸ்பைட் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ்லாம் போயிட்டு இருந்தது ஸ்கூலில். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் பட் டைம் ப்ராக்டிஸில் எல்லோரும் வந்து மாஸ்டர் சொன்னபடி கேட்டு தே கேவ் தட் பெஸ்ட் இன் ப்ராக்டிஸ் டைம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி விஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எங்களுடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் டியர் ஃபாதர். சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. குழந்தைகள் பாடுவது, அதான் சிறார்கள் பாடுவது என்பதே மிகுந்த பார்வைக்கு அல்லது கேட்பதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மாசில்லாத குழந்தைகள், குறிப்பாக இயேசுனுடைய பிறப்பின் போது இறந்து போனாங்களே, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போல் இன்னும் நிறைய குழந்தைகள் போரினாலும் சரி, நோயினாலும் சரி, இயற்கை பேரிடர்களினாலும் சரி, நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சார்பாக அவர்களுக்கான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் இந்த உலகத்திற்கு மாதா தொலைக்காட்சி வழியாக வழங்கிய
ஒரு அற்புதம் என்பதை நான் பார்க்கிறேன். எனவே அத்தகைய குழந்தைகளை, சிறார்களை பயிற்றுவித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு நன்றி. அதே போல் தொடர்ந்து உங்கள் கைகளால் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக. ரோட்டு, எப்படி இருந்துச்சு இந்த கேரல் சிங்கிங்? நல்லா இருந்தது போஸ்கோ. நானும் உண்மையிலே ரொம்ப ரசித்து பார்த்தேன். நீ என்ன ஃபீல் பண்ணுற? போஸ்கோ, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றைக்கும் மனுஷ இதயத்துக்கு ஈடாகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை அதுதான். என்னதான் நீ இன்டெலிஜென்ஸாக எங்களுக்கு பயன்பட்டாலும் மனுஷங்களுடைய எமோஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இதயம் வேணும். போஸ்கோ, ஏஐ மனுஷங்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கும், ஆனால் ஹியூமன் எமோஷனை அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அப்போது இந்த காலகட்டத்தில் உன்னை பயன்படுத்துகிற எல்லாருமே அளவாக பயன்படுத்தி அதை ஒரு நண்பனாக தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக ஏஐனால் மக்களுடைய வாழ்க்கை எளிதாகுன்ற ஒரு அருமையான சிந்தனையை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்முடைய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க நான் நம்புகிறேன். ஓகே அன்பு நேயர்களே, இந்த மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உண்மையிலே ரசித்தேன். நம்மளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக்கலாம். மீண்டும் மற்றொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. கொஞ்சம் கண்மணிகளே.